வாழ்க வளமுடன். நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கும். ஒரு பொஹ்ரா முஸ்லீம் மொஹ்ரான்னு ஒரு குரூப் ஆஃப் முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அந்த லேடிஸ் திருப்பூரில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். ஏன்னா எனக்கு ஹிந்தி இங்கிலீஷ்லாம் பேச வர்றதுனால என்னை ஒரு ஸ்பெஷலாக கூப்பிட்டாங்க. போய் எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சுறுசுறுப்பாக இருக்கிற லேடிஸ். அவங்களுக்கு சின்ன சின்ன ஃபிசிக்கல் ப்ராப்ளம் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ், அது சின்ன சின்ன ப்ராப்ளம். அதுக்கு மெடிடேஷனும் யோகாவும் சொல்லி கொடுத்தேன். அப்போது அவங்க நாங்கள்லாம் 10 மணிக்கு வருவாங்க. 1 மணி ஆனாலும் எல்லாம் மற்ற லேடிஸ்லாம் பார்த்தா அவசர அவசரமாக வீட்டுக்கு கிளம்பி போவாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இவங்க மட்டும் ஜாலியாக மெதுவாக இப்போ கிளம்பி போவாங்க. இதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கேட்டேன், என்னம்மா போலியா, இட்ஸ் நாட் டைமான்னு கேட்டேன். லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்துட்டீங்களான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு காமன் கம்யூனிட்டி லஞ்ச் மாதிரி ஒரு இடத்துல சமைப்பாங்க. காலையில் மட்டும் ஏதாவது சிம்பிளாக பண்ணிப்போம், மத்தியானமெல்லாம் நாங்கள் எங்களுக்கு அங்கேருந்து டிஃபன் பாக்ஸில் எத்தனை பேர் இருக்கோமோ அது மாதிரி அளவாக மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சாப்பாடு வந்துடும்னு சொன்னாங்க. அப்போது சரி, இப்படி புதுசாக இருக்கேன்ட்டு நம்ம அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலான்னு நெட்டில் சர்ச் பண்ணப்போ தான் இந்த இவங்க பொஹ்ரான்னு ஒருத்தர் குரூப் ஆஃப் முஸ்லீம்ஸ்லேயும் நிறைய காஸ்ட் இருக்குது. அதில் ஒரு பொஹ்ரான்னு ஒரு குரூப். இப்போ சுன்னி நல்லா குரூப்பாக இருக்கீங்களா, அது மாதிரி பொஹ்ராங்கிற ஒரு குரூப்பு. அதில் அதில் தலைவர் இருப்பாங்க. அந்த தலைவர் 53வது தலைவர். அவர் பேர் சயீத் முகமது பர்ஹானுதீன். 2012 இந்த தாவூத் பொஹ்ரா கம்யூனிட்டி இருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட நம்ம நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ஒரு நேரமாவது நல்லா சத்துமானமான சாப்பாடு சாப்பிடணும், அதுக்கோசரம் நம்ம காமன் கிச்சன் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நேரம் கொடுக்குறோம், ஆனால் 2 நேரத்துக்கு முடிஞ்சால் 2 நேரத்துக்கும் கொடுக்கணும் சொல்லி அவங்க ஆரம்பிக்கணும். அதுக்கு அவங்கவுங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு காசு கொடுத்துருவாங்க. அப்போ சில சமயம் ரொம்ப பணக்காரங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க நிறைய டொனேட் பண்ணுவாங்க இந்த சாப்பாட்டுக்கு. டொனேட் பண்ணால் அந்த ஏழைய சிலவங்க நாளெல்லாம் கொடுக்க முடியாத வசதி இல்லாதவங்களுக்கும் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, அதனால பணக்காரங்க நிறைய காசு கொடுப்பாங்க. ஆனால் இந்த சாப்பாடு எல்லாரும் இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. காலையில் மட்டும் ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க, ஆனால் மத்தியானம் நைட்டெல்லாம் இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. ஏழை பணக்காரன் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான், சரிங்களா. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, இதனால பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்தியன் கிச்சன் இஸ் லைக் ஏ பிக் ப்ராஜெக்ட் என்ன சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. என் தம்பி வைஃப் ஒருத்தி இருக்காவ தான் சொல்லுவான், இட்ஸ் அ பிக் இண்டஸ்ட்ரிக்கா. நமக்கு காலையில் ஒருக்கா சமைக்கணும், மத்தியானம் ஒருக்கா, நைட்டு ஒருக்கா, நம்ம லைஃப் பூரா இதுலேயே போயிடும் போல் இருக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம நிறைய லேடிஸ்க்கு இதே தான் வேலை, வீட்டில் சமைக்கிறதே தான் வேலை, 3 நேரம் 3 விதம் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பர்ஹானுதீன் அவர் என்ன சொல்கிறாரு, பெண்களோட லைஃப்பை சமயக்கட்டிலேயே நம்ம தீர்த்திடக்கூடாது. அவங்க கொஞ்சம் கூட ப்ரொடக்டிவாக குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே டயத்தில் இந்த மதபரமான இந்த மஸ்ஜித்துக்கெல்லாம் ஏதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அப்புறம் பிஸ்னஸ், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம். அது மாதிரி பெண்கள் சமையல் கட்டுக்குட்டில் மட்டும் இருந்து அவங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. இதில் ஒன்று என்ன தெரியுங்களா, இந்த ரம்ஜான் பீரியடுக்கு என்ன ஆகும், ரம்ஜான் இப்போ கூட ரம்ஜான் நோன்பு நடக்குது, அந்த டயத்தில் நைட்டு போயிடும். 2 டிஃபன் பாக்ஸில் நைட்டுக்கு ஒன்று, அப்புறம் வெடிக்காத்தால ஒருக்கா சாப்பிட்றவங்கெல்லாம் விரதம் இருப்பாங்க, ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. நைட்டு மாஸ்கில் போய் சாமிக்கு வாங்கு கூப்பிடுவாங்க இல்லைங்களா, ப்ரேயர் முடிச்சோன்னே தான் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் காலையிலேயும் ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. காலையில் வரைக்கும் வெடிக்காத்தால சாப்பிட்டாச்சுன்னா அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும்.
அப்போ நைட்டு இவங்களுக்கு கிச்சனில் வந்து சாப்பாடு போயிடும். இந்த மாதிரி இந்த ரம்ஜான் அப்புறம் இந்த பக்ரீத் அந்த மாதிரி விசேஷமான டயத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் இந்த கம்யூனிட்டி கிச்சனுக்கே வந்துடுவாங்க. ஒரு வேளை அது வந்து பொதுவாகவே மாஸ்க்கு பள்ளிவாசல் பக்கத்தில் தான் இருக்கும். அங்கே வச்சு எல்லாம் பெரிய தட்டில் வச்சு எல்லாரும் 8 பேர் உட்காந்து பெரிய தட்டில் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பொதுவாக ஹிந்தி தான் பேசுவாங்க, அவங்களுக்கு மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் அவ்வளோ தெரியறதில்ல. அப்போ இந்த காமன் ஃபீஸ்ட் எல்லாருக்கும் இந்த விசேஷ நாட்களில் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் சரி உட்காந்து ஒரே இடத்துல ஒரே சாப்பாடு ஒரே இடத்துல சாப்பிடுவாங்க. அதே டயத்தில் பெரிய பணக்காரங்களும் ஏழைகளும் ஒரே இடத்துல இருந்து சாப்பிட்டு பேசி பழகுவாங்க. இப்போ நிறைய இடத்துல எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா பணக்காரங்களுக்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு முதல் மரியாதை கொடுத்து அவங்களுக்கு அவங்க கூட பேசக்கூட விட மாட்டாங்க, அந்த மாதிரி தனியாக வச்சுருவாங்க. இப்போ சில இடம் கொஞ்சம் வசதி இல்லாதவங்களாம் தனியாக, அந்த மாதிரி பாகப்பிரிவினையே அந்த இடத்துல இல்லை. அப்போது அந்த மாதிரி இது நடக்குது. இப்போ நான் எதுக்கு இதை பற்றி, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பீளமேடு சைடில் தனியாக ஒரு இடமே இருக்குது. அந்த பீளமேட்டில் ஏரியாவில் இந்த பொஹ்ரா முஸ்லீம்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அங்கே பள்ளிவாசல் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துலேயே இடத்த வாங்கியோ வாடகைக்கு வீடு பிடிச்சி அப்படியே அது ஒரு கம்யூனிட்டியாக அவங்க வாழ்ந்துக்குவாங்க. ஏன்னா சாப்பாடெல்லாம் செஞ்சால் போக்குவரத்துக்கெல்லாம் ஈஸியாக இருக்கு இல்லைங்களா. அப்போது எதுக்கு இதை பற்றி நான் அவ்வளோ விரிவாக யோசிக்கிறேன்னா, ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பற்றி யோசிச்சேன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த சிலிண்டர் கிடைக்கிறது இல்லைங்களா. சிலிண்டர் கிடைக்காதனால நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணோம், இந்த பொஹ்ரா முஸ்லிம்ஸ் மாதிரி காமன் கிச்சன், ஏன்னா இது வந்து எத்தனை நாளைக்கு இந்த சண்டை போகும்னு தெரியாது. எப்போ இந்த ட்ரம்ப் கம்பெனி இஸ்ரேல் எல்லாம் சேர்ந்து வார் நிறுத்துவாங்கன்னு தெரியாது. அப்போது எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்துருச்சுங்கிறாங்க. இன்னைக்கு வந்தாச்சு. ஆனால் அது நம்மளோட இத்தனை பேருக்கும் பத்துமான்னு தெரியாது. அதை வந்து நம்ம கம்யூனிட்டி கிச்சன் மாதிரி ஸ்கூல்ஸில் நடத்தலாம், இல்லைன்னா இந்த கம்யூனிட்டி ஹாலு ஒவ்வொரு வார்டுலேயும் அந்த கவுன்சிலர் கவர்னர் தலைமையில் சாப்பாடை எல்லாரும் சேர்ந்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்லாம். இன்னைக்கு நான் 10 பேர் செஞ்சாங்கன்னா நாளைக்கு நீ ஒரு 10 பேர், அந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு அந்த மாதிரி எல்லாம் சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு கிடைக்கும். மெயினாக என்ன, இந்த நான்வெஜ் வெஜிடேரியன் பிரச்சனை வரும். அதுக்கு ஏதாவது போக நம்ம ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. அது அடாப்டேஷன். நம்ம இந்தியன்ஸ்க்கு பிரச்சனையே இல்லை, எந்த சூழ்நிலையும் நம்ம அடாப்ட் ஆகி போயிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் ஃபாரின் போனாலும் நம்ம ஆளுங்க எங்கே வேணாலும் சமாளிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம கல்ச்சரில் இருக்கிறவங்க அடாப்டேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அடாப்ட் அண்ட் அட்ஜஸ்ட் அண்ட் சர்வைவ், தட் இஸ் த திங். அப்போது இதில் எனக்கு என்ன தோணுது தெரியுங்களா, நம்ம வந்து இந்த கோபர் இவ்வளோ இந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கேஸை வந்து இந்த கோபர் கேஸு வேஸ்ட் எவ்வளோ வருது நமக்கு, வெஜிடபிள் வேஸ்ட்டு, அது வந்து நம்ம முதல்ல இருந்தே நம்ம வீடு இனிமேல் புதுசாக வீடு கட்டினா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சு கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த எல்பிஜி கேஸும் வெளிநாட்டோட சார்ந்து வாழ வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது சயின்டிஸ்ட் தான் முடிவு பண்ணோம். பட் நானும் நினைப்பேன், கோபர் கேஸ் சின்ன பிளான்ட் எல்லாம் விற்கிறாங்க, நம்ம கோயம்புத்தூர் சைடு எல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. நான் முதல்ல இருந்தே யோசிப்பேன், நிறைய வெஜிடபிள் வேஸ்ட் வருது, எல்லா வேஸ்ட்டையும் தூக்கி போட்டோம்னா சாணி கரைச்சி ஊற்றினோம்னா வருமேன்னு நினைப்பேன். பட் அது எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டின்னு தெரியாது. இது வந்து கவர்மெண்ட் வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணலாம், ஒவ்வொரு வார்டுலேயும் கலெக்ட் பண்ணிட்டு போய் வெஜிடபிள் வேஸ்ட் போட்டு கோபர் கேஸ் பிளான் பண்ணலாம். பட் அது பண்ணால் நமக்கு சுயசார்பு வாழலாம். இதே தான் நம்ம வேதாத்ரி மகர்ஷி, நாங்கள் யோகா கற்றுக்கிற ஒரு குரு, அவர் தான் சொல்லுவார், இந்த காமன் கிச்சன் வச்சுக்கணும், காமன் கம்யூனிட்டி கிச்சன் வச்சுட்டா பெண்கள் வந்து இந்த சைனுதீன் அவர் இருக்கார் இல்லைங்களா, அந்த அவர் பேரே மறந்து போயிரு, சைந்தா முகமது பர்ஹானுதீன் மாதிரி வேதாத்ரி மகர்ஷிக்கு இதே கனவு தான் இருந்துச்சு. ஏன்னா பெண்கள் வந்து அவங்களோட டயத்தை கிச்சன்லேயே நிறைய வேஸ்ட் பண்ணாங்க, கொஞ்சம் கூட ப்ரொடக்டிவாக செலவு பண்ணலாம் அவங்க டைமை, அண்ட் தே கெட் லிபரேட்டட் சொல்கிறாரு. இதை பற்றி யோசிக்கும் போது எங்கள் வீட்டில் இன்னைக்கு கூட எங்கள் அம்மா சொன்னாங்க, நாங்கள் வீடு கட்டும் போது எங்கள் வீட்டில் 2 கிச்சன் இருக்குது, ஒன்று காத்தோட்டமாக ஒரு கிச்சன் இருக்கும், ஒன்று மாடுலர் கிச்சன். எனக்கு மாடுலர் கிச்சனே எனக்கு செட் ஆகாது. பட் நம்ம ஸ்பீடுக்கெலாம் மாடுலர் கிச்சன் கதவெல்லாம் தாங்காது. அதனால நான் எப்போவுமே அவுட் சைட் கொஞ்சம் காத்தோட்டமாக ஒரு கிச்சன் பண்ணிட்டேன். அப்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இன்னொரு கிச்சன் போடு, அடுப்பு வச்சு விறகடுப்பு வச்சு போடுன்னு சொல்லியிருந்தாங்க.
அப்போ விறகடுப்பு வச்சு அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க, யார் எல்பிஜி கேஸ், நமக்கு தான் கேஸ் இருக்குது இல்லை, யாராவது இந்த காலத்தில் விறகடுப்பு போடுவாங்களான்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதனால அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தோணுது, நம்ம அடுப்பு போட்டிருந்தோம்னா நீங்கள் மட்டையெல்லாம் வச்சு எரிச்சிடலாம் இல்லைங்களா? எரிச்சிட்டா நமக்கு அட்லீஸ்ட் கஞ்சி சுடுதண்ணியெல்லாம் வச்சுக்கலாம் இல்லைங்க, சாப்பாடு வச்சுக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தா இப்போ நிறைய பிரியாணியெல்லாம் கூட சொல்கிறாங்க விறகடுப்பில் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அது நான் ப்ராஜெக்ட் எனக்கு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு இந்த கேரளாவில் வந்து எர்ணாகுளம் சைடு ஆலுவான்னு இருக்குது, கொச்சின் பக்கத்தில். ஆலுவா அடுப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி தெரியுங்களா, ஒரு பெரிய அடுப்பு, சின்ன சின்ன அடுப்புங்கள்லாம் சேர்ந்து ஒரு அடுப்பு, அதுலேயே பேக்கும் பண்ணலான்னு சொல்கிறாங்க. கேக்கெல்லாம் பேக் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பேக்கும் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக அந்த அடுப்பு போடணும், ஏன்னா இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே போட்டுடலான்னு ரொம்ப நாளாக யோசனை பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம், ஆலுவா அடுப்பு போடாததும் இந்த ட்ரம் கையிலையும் கம்பெனி கையிலையும் தான். அவங்க இந்த வாரம் தொடர்ந்து நடத்திட்டு இருந்தால் எப்படி கேஸ் தீர்ந்து வராது. சரி, நம்ம இனி அடுப்பு போட்டு நம்ம வந்து சுயசார்பாக வாழ்ந்து பழகலாம் என்று சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறது பாரதி ஃப்ரம் இந்தியா.